மே மாதம் 8ஆம் தேதி சித்திரை மாதம் 25ஆம் தேதி வளர்பிறை சந்திரன் வியாழக்கிழமை பிரகஸ்பதி நாடா ஆகும். அதனால் காலபுருஷத்திற்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதே சூரிய பகவான் மேசத்திலும் புதன் மேசத்திலும் இருக்கக்கூடியவர். புத ஆதித்ய யோகம் இருக்கின்றன. அதேபோல் உங்களுக்கு வியாழக்கிழமை செவ்வாய் பகவான் கடகத்தில் காலபுருஷத்துக்கு 4ஆம் இடத்தில் பயணிக்கிறார். அதேபோல் செவ்வாய் நட்சத்திரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறார். அதனால் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளில் மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் வாரி வழங்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். காலபுருஷத்துக்கு தத்துவத்தின்படி பாதசாரத்தில் 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறார். அதேபோல் குரு பகவான் பாதசாரத்தில் 4ஆம் இடத்தில் பயணிக்கிறார். அந்த பயணிக்கும் காலத்தினால் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா புத ஆதித்ய யோகம் இருக்குது. கல்வி செல்வத்தில் சிறப்பாக இருக்கும். வருமான நிலையில் சிறப்பாக இருக்கும். அதேபோல் வீடு வாசல் சொந்த பந்தங்கள் வெளியூர் செல்வது அது மூலியமாக லாபத்தை செல்வது சிறப்பான நாட்களாக இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு அமையும். 2025 உங்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறதுனால் உங்களுக்கு இந்த நல்ல ஒரு வளத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதேபோல் சிவனுடைய ஆலயம் சென்று பூஜை செய்யுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த செவ்வாய் பகவானுடைய தாக்கம் கம்மியாக வேணுமென்றால் முருகப்பெருமான் ஆலயம் சென்று பூஜை செய்தீர்கள் என்றாலே உங்களுக்கு அனைத்து தாக்கமும் குறைந்து நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த 2025 முழுவதும் வியாழக்கிழமையில் குரு பகவான் நாள் வரும் நாளில் முருகப்பெருமானை பூஜித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்துமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன் என்று கேட்டீங்கன்னா இந்த காலபுருஷத்திற்கு தத்துவப்படி குரு பகவான் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர். அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பலனை கொடுக்கக்கூடிய ஆலய